Tandi Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து உலக அரங்கத்தில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்துகிற முயற்சியில் மத்திய அரசு தொடர்ந்து தீவிரம் காட்டிட்டு வருது. ஆனால் சர்வதேச விசாரணைன்னு இந்தியாவோட நடவடிக்கையிலிருந்து எப்படியாவது தப்பிக்கிற முயற்சியில் இருக்கு பாகிஸ்தான். அதுக்காகவே அமெரிக்காவோட உதவியை அதிகமாக நாடிக்கிட்டும் இருக்கு. இந்த சூழல்ல கடந்த காலங்களில் அமெரிக்காவோட நகர்வுகள் எப்படி இருந்துச்சு, இப்போ அமெரிக்கா என்ன செய்யுதுன்றதை பற்றி இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். இது தந்தையின் பாட்காஸ்ட் வழங்குவதற்காக நான் பார்த்திபன். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதிநீர் நிறுத்தம், விசா ரத்துன்னு பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையை மத்திய அரசு தீவிரமாக்கி இருக்கு. சர்வதேச அரங்கில் டிப்ளமேட்டிக் நடவடிக்கையும் தீவிரமாக்கி இருக்கு. பயங்கரவாதிகளுக்கு நினைச்சு கூட பார்க்காத பதிலடி கொடுக்கப்படும்னு பிரதமர் நரேந்திர மோடி சூளுரைச்சிருக்காரு. பதிலடி கொடுக்க இந்திய முப்படைக்கும் அவர் முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்காருன்ற தகவலும் வெளியாகிருக்கு. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் பஹல்காம் தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு பழைய பாட்டையே பாடிக்கிட்டு இருக்காங்க. சீனாவோட ஆதரவுல சர்வதேச விசாரணைன்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது பாகிஸ்தான். இந்தியா ராணுவ நடவடிக்கையை எடுக்கும்னு அச்சம் தெரிவிக்கும் பாகிஸ்தான் லாகூர் மற்றும் கராச்சியில வான்பரப்பையும் மூடியிருக்கு. இந்தியா ஆதாரங்களை வழங்கவில்லைன்ற கூற்றையும் பாகிஸ்தான் தொடர்ந்து முன்வைக்குது. மும்பை பயங்கரவாத தாக்குதலா இருக்கட்டும், இல்ல பத்தான்கோட் பயங்கரவாத தாக்குதலா இருக்கட்டும், இந்த சம்பவங்கள்ல பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தொடர்பு பத்தி இந்தியா ஆதாரங்களை கொடுத்த போதும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை விசாரணைக்கு அனுப்ப மறுத்துடுச்சு. பயங்கரவாதிகள் மேல நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ சர்வதேச விசாரணைன்ற பாகிஸ்தானோட பிரச்சாரம் இந்த விவகாரத்தை ஆரப்போட செஞ்சு வீரியத்தை குறைக்கும் நகர்வுன்னே சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க. பாகிஸ்தான் பொருளாதாரம் ஊசலாடும் இந்த வேளையில பாகிஸ்தான் போருக்கு போறதுன்றது தற்கொலைக்கு சமம்னு பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. இந்த சூழல்ல இந்தியாவோட நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க அமெரிக்க கதவை தட்டுது பாகிஸ்தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் நீண்டகால நட்பு நாடு. பனிப்போர் காலத்தில் பாகிஸ்தானுக்கு இராணுவ மற்றும் பொருளாதார உதவிகளை செஞ்சது அமெரிக்கா. பிராந்தியத்தில் சோவியத் யூனியன் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த பாகிஸ்தானோட கை கோர்த்தது அமெரிக்கா. 1971 வங்கதேச போர்ல அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவா நின்னுச்சு. அப்போ இந்தியாவோட கை கோர்த்தது சோவியத் யூனியன். ஆப்கானிஸ்தான்ல சோவியத் படையெடுப்பின் போது அதை எதிர்க்க பாகிஸ்தானோடு இணைஞ்ச அமெரிக்கா ஆயுதங்களையும் அங்க கொட்டுச்சு. பாகிஸ்தான் ராணுவத்தையும் அது வலுவாக்குச்சு. 2001 அல்-கைதா தீவிரவாதிகளால நியூயார்க் இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டப்போ பிராந்தியத்தில் பயங்கரவாதத்தை ஒழிக்க நடவடிக்கைன்னு பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா உதவி பண்ணுச்சு. பாகிஸ்தானுக்கு F-16 விமானங்களையும் வழங்குச்சு அமெரிக்கா. கிட்டத்தட்ட பாகிஸ்தான் ராணுவத்தை வலுவாக்கிய பெரும் பங்கு அமெரிக்காவையே சேரும். 1947 முதல் 2016 வரைக்கும் $78 பில்லியன் அமெரிக்கா பாகிஸ்தானில் கொட்டியிருக்கிறதா ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சமீப காலமா தெற்காசியால அமெரிக்காவோட கூட்டல் கழித்தல் கணக்கில் பாகிஸ்தானோட முக்கியத்துவம் குறைஞ்சிட்டதை நம்மளால பார்க்க முடியுது. இருந்தாலும் அமெரிக்கா பாகிஸ்தானுடனான உறவை பேணி காத்துட்டு வராங்க. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, 2018 வருஷம் ட்ரம்ப் தன்னோட முந்தைய ஆட்சியில பாகிஸ்தானுக்கான $1.3 பில்லியன் ராணுவ உதவியை நிறுத்தினாரு. அப்போ பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் கொடுக்குதுன்னு காட்டமா விமர்சிச்சாரு ட்ரம்ப். இப்போ ட்ரம்ப் அரசு பாகிஸ்தானுக்கான உதவி நிதியை நிறுத்தி வச்சிருந்தாலும் அமெரிக்காவோட F-16 விமானங்களுக்கான பராமரிப்பு செலவுக்கு $400 மில்லியன் விடுவிச்சிருக்காங்க. இந்திய ரூபாய் மதிப்பில் அது 3376 கோடி ரூபாய் ஆகும். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியாவோட அமெரிக்கா உறுதியா நிக்குதுன்னு, தாக்குதலுக்கு காரணமானவங்களை நீதி முன்னாடி நிறுத்த இந்தியாவுக்கு முழு ஆதரவுன்னு சொன்னாரு. பிறகு நான் இந்தியாவுக்கு மிகவும் நெருக்கமா இருக்கேன், அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் மிகவும் நெருக்கமா இருக்கேன். காஷ்மீர்ல அவங்க 1000 வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஏதாவது ஒரு வழியில அதுக்கு தீர்வு கண்டுபிடிப்பாங்கன்னு நம்புறதா டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டாரு. அதே வேளையில அமெரிக்க உளவுத்துறை தலைவர் துளசி கபாட் பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதிகளை இந்தியா வேட்டையாடணும்னு, நாங்க உங்களோட இருக்கோம்னு, உங்களுக்கு எப்பவும் ஆதரவா இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரிச்சிருக்கிற இந்த வேளையில அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபுடன் தொலைபேசியில பேசி பதற்றத்தை தணிக்க கேட்டிருக்காரு.
இது பத்தி அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுறதுல இந்தியாவுக்கு அமெரிக்கா ஆதரவளிக்கிறதாவும் தெற்காசியால பதட்டங்களை தணிக்க பாகிஸ்தானோட இணைஞ்சு பணியாற்ற இந்தியாவை கேட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே வேளையில நியாயமற்ற தாக்குதலை விசாரிக்கிறதுல பாகிஸ்தான் ஒத்துழைக்க வேண்டும்னோ பதற்றங்களை தணிக்க பாகிஸ்தான் இந்தியாவுடன் இணைஞ்சு பணியாற்ற வேண்டும்னோ ஷபாஸ் ஷெரீஃபிடம் மார்கோ வலியுறுத்தியதாகவும் அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு முழு ஆதரவுன்னு சொல்லும் அமெரிக்கா பதற்றத்தையும் தணிக்க கேட்குது. இதை சுட்டிக்காட்டுற சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் அமெரிக்கா தன்னோட உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தலைன்னு சொல்றாங்க. அமெரிக்கா தெற்காசியாவை விட சீனாவை மையமா குறிப்பிட்டு இந்தோ பசிபிக் பிராந்திய அரசியல்ல அதிக ஆர்வம் காட்டுறதாவும் அவங்க குறிப்பிடுறாங்க. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உத்தி கூட்டாண்மை அதிகரிச்சிருக்குன்னு சொல்லும் அவர்கள் அமெரிக்கா பிராந்தியத்தில் தன்னோட சொந்த நலனையும் கருத்தில் கொண்டிருக்கும் என்றும் சுட்டிக்காட்டுகிறார்கள். 2019 புல்வாமா தாக்குதல்ல பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் கொடுக்கறத பாகிஸ்தான் நிறுத்தணும்னு சொல்லிச்சு அமெரிக்கா. அப்போ இந்திய விமானப்படை பாகிஸ்தானுக்கு போய் பாலாகோட்ல பயங்கரவாத முகாம்கள்ல குண்டு வீசியது. 2016 உரி பயங்கரவாத தாக்குதல் அப்போ அமெரிக்கா அமைதிக்கு வலியுறுத்திச்சு. இந்திய ராணுவம் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல செயல்பட்ட பயங்கரவாத முகாம்கள்ல தாக்குதல் நடத்துச்சு. அணு ஆயுதம் கொண்ட இரு நாடுகள் இடையிலான பதற்றம் உலக அளவில் கவனம் பெற்றதாவே இருக்கு. சில நேரங்களில் பிராந்தியத்தை சாராத நாடுகளால பதற்றம் தணிக்கப்பட்டிருக்கு. இப்போ பதற்றத்தை தணிக்க அமெரிக்கா கேட்குது. இந்தியாவோட பதிலடி என்ன? இதற்கான பதிலை வரும் நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். Dandi Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.